எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதுவும் ஊரே அப்படின்ற பதிவில் வடமாநில தொழிலாளர்களுடைய குடியேற்றங்களும் அவர் தங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலைகளை நமது மாநிலத்தில் அமைத்துக் கொண்டதை பற்றியான ஒரு பதிவை நாம் பதிவிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம அந்த பதிவை பார்க்கலாம். உலகமயமாக்கலிலும் சமுதாய எழுச்சி வளர்ச்சியிலும் மனிதனுடைய உழைப்பும் அறிவின் வெளிப்பாடும் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் தங்களை பொது சமூகத்தின் பார்வையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் அறிவினால்தான் புரட்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தினை மிக ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிவின் பொருட்டு பயணித்து இப்பொழுது மிகப்பெரிய பொருளாதார பலமாக தமிழகத்தில் பல்வேறு சமூகங்கள் வளர்ந்திருப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி அறிவால் உயர்ந்த சமூகங்களிடமிருந்து நாம் நல்ல விடயங்களெல்லாம் கற்றுக்கொண்டு மற்ற இனங்களும் சமூகங்களும் இதை போன்று நாமும் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து அதன் பொருட்டு பயணித்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதையடுத்து அவர்கள் பட்ட துன்பங்களை மட்டுமே குத்திக்காட்டி பேசுவதும் அல்லது கொச்சைப்படுத்துவதும் போன்ற ஒரு வார்த்தைகளை எல்லாம் நாம் தவிர்த்து நல்ல விடயங்களை உற்று நோக்கி வாழ்க்கையில் முன்னேற பாடுபட வேண்டும். இதே போன்றுதான் வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் வந்து குடியேறிய மக்களுடைய வளர்ச்சியும் இங்கு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் தமிழகத்தில் ஒரு தொழிலை தொடங்கி தன்னுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் பொழுது அங்கு முட்டுக்கட்டையாக இருப்பது சமூகங்களும் இனங்களும் மொழிகளும் மதங்களுமாக உள்ளன. அவ்வாறு வடமாநிலங்களில் இருந்து வந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் முதலீடு செய்து தங்களுடைய அறிவினை மூலதனமாக்கி தங்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இங்கு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட்டதன் பயனாகத்தான் இந்த அசுர வளர்ச்சியை நாம் காண முடிகிறது. நாமும் தொழிலில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இடம் இருக்கக்கூடிய தடைகளையும் பேதங்களையும் கடந்து பொதுவான பாதையில் முன்னேற்றமே தமிழக முன்னேற்றம் என்ற பாதையில் பயணிக்கும் பொழுது நாமும் மிக அதிகப்படியான வெற்றிகளை அடைய முடியும். ஒற்றுமை இருந்தால்தான் வெற்றி நிச்சயம். தமிழகத்தில் பேதமை காட்டும் பொழுது இந்தியாவிடமும் மற்ற நாடுகள் பேதமை காட்டத்தானே செய்யும். அதில் இயல்புதானே. முதலில் நம் தெருவுக்குள் ஒற்றுமை, பின்பு ஊருக்குள் ஒற்றுமை, பின்பு இனங்களுக்குள் ஒற்றுமை, பின்பு மற்ற மாநிலங்களுக்கு இடையில் ஒற்றுமை, பின்புதான் உலக அளவில் ஒற்றுமையை நாம் யோசிக்க முடியும். உள்ளூருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையா இல்லை, பக்கத்து நாடுகள்லாம் ஒற்றுமையா இல்லைன்னு பேசுவது ஒரு பலனற்றதான் நான் பார்க்கிறேன். ஒற்றுமையை ஆயுதமாக எடுப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.